தன் பக்தருக்காக பெருமாளே ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக வந்த கதையை கேட்டிருக்கிறீர்களா? பேரழகு வாய்ந்த வடிவழகிய நம்பி அருளும் அன்பில் கிராமத்தின் அற்புதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. முற்காலத்தில் ஒரு பக்தர் தினமும் கொள்ளிடம் ஆற்றில் நீராடி பெருமாளுக்கு பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பக்தரால் ஆற்றை கடக்க முடியாததைக் கண்ட பெருமாள் ஒரு சாதாரண ஓடக்காரராக வந்து பக்தரை மறுகரையில் சேர்த்தார். மற்றொரு சமயம் வயதான அந்த பக்தர் தனக்கு கொடுக்கப்பட்ட கோவில் பிரசாத மூட்டையை சுமக்க முடியாமல் தவித்த போது பெருமாளே ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக வந்து அவருக்காக மூட்டையை சுமந்து அவர் வீட்டில் கொண்டு சேர்த்தார். தன் பக்தர்களுக்காக எந்த ரூபமும் எடுப்பவர் இவர். வடிவழகிய நம்பி என்ற பெயருக்கு ஏற்ப இங்குள்ள பெருமாள் மிகுந்த அழகுடன் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இவரை தரிசித்தால் மனதிற்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் அழிந்து நல்ல குணங்கள் உண்டாகும். மேலும் பிரம்மாவிற்கு நேரடியாக தரிசனம் தந்த தலம் இது. பேரழகு வாய்ந்த இந்த பெருமாளை வேண்டிக் கொண்டால் அழகும் குணமும் நிறைந்த வாழ்க்கை துணை அமையும், அழகிய குழந்தை பிறக்கும், விரும்பிய வேலை கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.